ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை 30ஆம் பாசுரம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்துச் சேழையார் சென்றிறைஞ்சி அங்கப் பறைகொண்ட வாற்றை அணிப்புதுவை பைங்கமலத் தன்தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கிப் பறைசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்துச் செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய். கப்பல்கள் நிறைந்து செல்லுகின்ற கடலைக் கடைந்த திருமகன் கேள்வனான கண்ணனை சந்திரனைப் போன்ற அழகிய திருமுகத்தைப் பெற்ற அழகிய ஆபரணங்களைப் பூண்ட ஆய்ச்சிறுமிகள் அடைந்து வணங்கி பறையாகிய உறுதிப்பொருளை அடைந்தனர். இவ்வாறு எம்பெருமானிடம் அவர்கள் பறையினை பெற்ற வழிமுறைகளை அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருவவதரித்த அழகிய தாமரை மலரான குளிர்ந்த மாலையை அணிந்துள்ள ஸ்ரீ பெரியாழ்வாருடைய திருமகளான ஆண்டாள் அருளிச் செய்த சங்கத்தமிழ் பாமாலையாகிய 30 பாசுரங்களையும் தவறாமல் ஓதுபவர்கள் 4 திருத்தோள்களையும் சிவந்த திருக்கண்களையும் அழகிய திருமுகத்தினையும் பெற்ற திருமாலின் திருவருளால் எங்கும் இன்புறுவர். ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய திருவடிகளே சரணம். திருப்பாவை முற்றிற்று.